இதில் இந்த இதுவுங்க இருக்காங்கள பாமக, அவங்கள மட்டும் சேர்க்குறது யோசிங்க. இதில் கூட அவங்க என்ன பண்ணுறான் பாருங்க. என்னன்னு கேட்டா சீட்டு கேட்கும்போது எனக்கு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க. பிஜேபியால் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க 3 சீட்டோ 4 சீட்டோ எம்எல்ஏ. இவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு 65 தொகுதிக்கு 65 எம்எல்ஏ சீட் இருக்குது ஏடிஎம்கே. ஏடிஎம்கேட்ட தான் வாங்கணும். போன தடவை 2019 அவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு எம்பி கொடுன்னு எம்பியை வாங்கிக்கிட்டு அந்த 2021 சட்டசபைக்கு முன்னாடி எம்பியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அன்புமணியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு உடனே அங்கேருந்து கட்சி மாறி ஏடிஎம்கேக்கு முதுகில் குத்திட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதை திருப்பி வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுகவுக்கு கிடைக்கும். அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு அதிமுககாரங்க சொல்கிறாங்க, தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறோம், ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறாப்புல, எனக்கு இப்போவே வேணும் உடனே அன்புமணியை ராஜ்யசபா ஆக்கணும்னு அந்த கூட்டணிக்கு கண்டிஷன் போடுறாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து அவர்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, சீட்டு அதிகம் கொடுக்காதீங்க, செல்வாக்கு இல்லை, 5% கீழே இருக்காங்க, அவங்களுடைய இதுவே போயிடுச்சு, ரெகக்னேஷன் கொடுத்தாங்க, அங்கீகாரம் அதுவே போயிடுச்சு. இவ்வளவு செல்வாக்கு இல்லாதவங்களுக்கு ராஜ்யசபா இதையும் தாரை வார்த்து இபிஎஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பிரேமலதாவுக்கு ஒரு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அது பிரேமலதாவே சொல்கிறாங்க, கேளுங்க. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. பேச்சுவார்த்தை இல்லை, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கொடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அப்போ எதுக்குன்னா விஜயகாந்த் கட்சியை கழட்டி விட்டுட்டு பாமகவோட சேர்ந்து இந்த ஒரு எம்பி சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்தீங்கன்னா அதிமுகவுக்கும் இதுவே மன்னிப்பே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, ஒரு எம்பி கொடுக்குறேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்கல்ல, அப்போ இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் எப்போ கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அது அரசியல் நாகரிகம் இல்லை.